ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே, அதாவது ஹோம் ரெமிடிஸ், ஸ்கின் ரிலேட்டட் ஹோம் ரெமிடிஸ், ஹேர் பேக்காக இருக்கட்டும், அப்புறம் வெளியே போய் நம்ம நேரத்தை செலவு பண்ணாமல் வீட்டில் இருந்தே நம்ம அழகை பாதுகாக்கிறதுன்றதுக்கும் நிறைய டிப்ஸு, அது மட்டும் இல்லை வீட்டு குறிப்புகளோ கிச்சன் குறிப்புகளோ எல்லாமே நம்ம சேனலில் எல்லாமே ஆல் இன் ஆல் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் டைமும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டான டிப்ஸ்னு பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே, அதாவது லேடிஸ் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தொப்பை. இந்த தொப்பை எனக்கும் கூட. தொப்பையை குறைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவோம். நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன், ஆனால் கொஞ்ச நாள் குறையும், அதுக்கப்புறம் குறைக்க மாட்டோம். சாப்பிட ஆசையாக இருக்கும், சாப்பிட முடியாது. சாப்பிடணும், தொப்பை குறையணும். எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, தொப்பை குறையணும். ஜிம்முக்கு போகக்கூடாது, வாக்கிங் போகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, தொப்பை குறையணும். அப்படின்னா எங்கெங்க முடியும்? இதுதானே எல்லாருக்கும் ஒரே கவலை. ஆனால் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். சும்மா படுத்துட்டே 5 நிமிஷம் படுத்துட்டு, அதாவது இப்படி மல்லாந்து படுத்துட்டு இருந்தாலே தொப்பை குறையுதான். இது ஒரு ஜாப்பனீஸ் முறையில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தொப்பை, அதாவது டவல் வச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நம்ம வியூவர்ஸுக்காக நான் இன்னைக்கு அதை பண்ணி காமிக்க போகிறேன். அது வடிவேல் சொல்கிற மாதிரி மல்லாந்து படுத்துட்டு விட்டத்தை பார்க்குறது எவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்னு வரல, அந்த மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டே ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம தொப்பையை குறைக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம சேனலோட டிப்ஸு. இவ்வளோ பெரிய டிப்ஸ் பார்த்தீங்களா? மல்லாந்து படுத்துக்கிட்டே தொப்பை குறைகிறதா? ஜிம்முக்கு போத்தவில்ல, 1 hour எக்ஸசைஸு, யோகா எதுவும் இல்லை. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் படுத்தாலே தொப்பை குறைதான். வாங்க எப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஸ்டேப் நான் எடுத்திருக்கேன். இன்ஸ்டேப்பில் என்னோடய தொப்பை என்னோடய வயிறு பகுதியை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி மெஷர் பண்ண போகிறேன். அப்போ அதாவது கீழ் வயிறு, நடுப்பகுதி, மேல் வயிறு 3த்தையும் நாங்கள் மெஷர் பண்ணி இப்போ வச்சுக்கலாம். 10 நாள் கழித்து இதில் எத்தனை இன்ச்சு குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நானும் இதான் ஃபஸ்ட் டைம் உங்களோட சேர்ந்து பண்ண போகிறேன். இது ரியலாக வேலை செய்யுதா, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ மேல் வயிறுலேருந்து எடுத்துக்கலாம். பார்க்கலாம். ரொம்ப வருஷமாச்சு நானே இன்ச் டேப் வச்சு அளந்து. எனக்கே இப்போது ஷாக்காக இருக்க போகுது, இதில் இன்ச்சு இருக்குது அப்படின்னு. நீங்களும் பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க, ஐயோ இவ்வளோ பெரிய வயிறா அப்படின்ட்டு. மை காட், மேலே 37 இருக்குது. கரெக்டாக தான் வைக்கிறேன்னா? ஓகே, சென்டர் 38. கீழே 40. ஓகேவா? இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். 10 days கழித்து நான் இதிலேருந்து எத்தனை இன்ச்சு லெஸ் ஆகிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ அந்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸில் சும்மா மல்லாந்து படுக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு இந்த ஒரு டவல் தான் உங்களுக்கு வேணும். இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்க டவல், பெரிய டவலாக எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இப்போ இந்த மேட்டில் தான் நான் இந்த எக்ஸசைஸை பண்ண போகிறேன். நம்ம மேட்டு, யோகா மேட் வேணும், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும்னு ரெடி பண்ணோன்னா கண்டிப்பாக எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யோகா மேட் வாங்கணும் அப்படின்னு எக்ஸசைஸை தள்ளி போட்டுகிட்டே இருப்போமே தவிர எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா என்னோட ஃபீலிங்கை, சொந்த ஃபீலிங்கை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் யோகா மேட் வாங்கலை. யோகா மேட் வாங்கினதுக்கப்புறம் யோகா செய்யலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போயிட்டுருக்கோம்.
எதுவுமே வேணாம். வீட்டில் வெறும் மேட் இருக்கும் இல்லையா, அந்த மேட்டே போதும். மேட்டு இல்லைன்னா கூட நீங்கள் பெட்ஷீட்லாம் இருக்கும், கண்டிப்பாக பெட்ஷீட் இல்லாத வீடே இருக்காது. அதை கூட தரையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, விரிச்சிட்டு அதுலேயே நீங்கள் பண்ணலாம். வெறும் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் போதும். அதாவது தரை வந்து சமமாக இருந்தால் மட்டும் போதும். பெட்டில், சோஃபாவில், கட்டிலில் அதில் தான் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் ஒரு இடம் இருந்தால் போதும். அதே நமக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போதுமானது. இந்த டவலை இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த டவலை இப்படி எடுத்துக்குங்க, ரெண்டாக மடிச்சுக்கலாம். இதை திரும்ப இப்படி மடிங்க. ஈவனாக மடித்தா போதும். மடிச்சுட்டு இப்படி ரோல் பண்ணிக்குங்க. ரோல் பண்ணும்போது அழுத்தம் கொடுக்க வேணாம், இப்படியே சாஃப்டாக லைட்டாக ரோல் பண்ணால் இந்த அளவுக்கு வரும். ஓகேவா? இந்த ஹைட்டு உங்களுக்கு போதும். இதை வச்சுட்டு தான் நம்ம எக்ஸசைஸ், அவ்வளோதான். இது மட்டும்தான் நமக்கு வேணும். இந்த இடத்துல நம்ம இடுப்பு வரணும். நம்ம படுக்கும்போது இடுப்பு அகலமாக பெருசாக இருந்துச்சுன்னா டவல் இன்னும் கொஞ்சம் உங்கள் இடுப்பு சைஸுக்கு இருக்கணும். அந்த இடுப்பு வந்து வெளியே போகக்கூடாது, இந்த டவலுக்கு மேலே தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு டவல் மட்டும் எடுத்துக்குங்க. டவல் வீட்டிலலாம் இருக்கும் கண்டிப்பாக. இந்த டவலை இப்படி வச்சுட்டு இப்போ மல்லாந்து படுக்க வேண்டியது தான். இப்படி படுக்கும்போது டவல் மூவ் ஆகாமல் கொஞ்சம் பிடிச்சிட்டே படுத்துக்குங்க. இந்த இடுப்பு பகுதியில் அந்த டவல் வரணும். முதுகுக்கு போயிடுச்சு. ஓகே, கரெக்டாக என்னோட இடுப்பில் லேண்ட் ஆயிடுச்சு இந்த டவல். இவ்வளோதான், கரெக்டாக இருக்குது என்னோட சைஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு காலை ரொம்ப அகட்டியும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஒட்டியும் வைக்கக்கூடாது. இந்த பெருவிரல் ரெண்டும் டச் பண்ணுற அளவுக்கு இந்த சைஸ், இந்த பொசிஷனில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த முட்டியை மேலே தூக்குறது, சைடில் திருப்புறது, இந்த மாதிரி இல்லாமல் நேராக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும். காலை நேராக இருக்கணும், தூக்கக்கூடாது. இந்த பெருவிரல் ரெண்டும் ஒன்றோட ஒன்றா டச் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்ம அந்த எக்ஸசைஸு, டவல் எக்ஸசைஸ்லாம் மெயினே இந்த காலும் கையும் தான். இப்போ காலுக்கு பார்த்துட்டோம், கையை பாருங்கள். கையை இந்த மாதிரி நம்ம படுத்துக்கிட்டு கை ரெண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னா மேல் நோக்கி நேராக நீட்டிட்டு அந்த உள்ளங்கை ரெண்டும் தரையில் இருக்கிற மாதிரி, தரை பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கணும். ரெண்டு சுண்டு விரலும் ஒன்றா ஒட்டணும். பெருவிரல் எப்படி ஒன்றா டச் ஆச்சோ அது மாதிரி சுண்டு விரல் ரெண்டும் எப்படி டச் ஆகணும். டச் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் படுத்தா போதும். நம்ம தொப்பை கடகடன்னு சீக்கிரமே குறைஞ்சிரும். படுக்கும்போதே நமக்கு ஃபீல் ஆகும் இந்த வயிறு பகுதியில். கண்டிப்பாக நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த மாதிரி தான் நம்ம படுத்திருக்கணும். 5 நிமிஷம்ன்றது நீங்கள் போக போக டைமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம், ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் 5 நிமிஷம் படுத்தாலே போதும். இந்த மாதிரி ஃப்ரீயாக படுத்துட்டு நம்ம தொப்பையை சீக்கிரமாகவே ஈஸியாக எந்த ஒரு கஷ்டப்படாமல் செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பண்ணி பாருங்கள். நானும் இன்னையிலேருந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன். இது ஜாப்பனீஸ் டவல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இன்னைக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ என்னோட இன்ச் டேப்பில் அளவெடுத்ததெல்லாம் பார்த்தீங்க, எவ்வளோ சைஸ் கம்மியாக, எவ்வளோ இன்ச் கம்மியாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக 10 நாள் கழித்து என்ன ஒரு வீடியோவில் போடுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்னிலேருந்து செய்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக வயிறு பகுதியில் ஸ்ட்ரெச் ஆகுறது தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.